எல்லாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சின்ன ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, அப்பா இந்த மத்தியான வேலை சுவாமராஜா, அப்பா உங்களுடைய சித்தம் ஆண்டவரே சுவாமராஜா, இந்த அலங்கார வாச சபையில சுவாமராஜா உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சுவாமி நீ ஏற்படுத்துகிற இந்த நாளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் சுவாமராஜா. ஆவியானவரே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் சுவாமி. அப்பா பேசுகிற 4 வார்த்தைகள் சாமராஜா உண்மையும் உத்தமமான சாமராஜா. முத்துக்களாக பேசின அந்த வார்த்தைகள் அநேகர் உள்ளத்திலே சுவாமி தொட்டது சாமராஜா. இந்த வார்த்தை தாகமாக இருக்கேன்னு சொன்ன வார்த்தை சாமராஜா அநேகர் உள்ளவங்க நீங்கள் பேசுங்கப்பா சாமராஜா. ஆண்டவர் நீங்களை நான் மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக சாமராஜா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். 5வது வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் இருக்குல்ல 19ஆம் அதிகாரத்தில் தேவன் 28ஆம் வசனத்தின்படி நம்ம படிப்போம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வார்த்தை நிறைவேறுவதற்காக தாகமாய் இருக்கிறேன். ஆமென். அவருக்கு என்னவா? தாகம். தாகம் மீன்ஸ் என்னக்கா பாருங்க, நம்ம இன்றைக்கு நம்ம ஐயா மத்தியான வேலையில் நம்ம தாகமாக இருக்கிறோம்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு பானத்தை கொடுத்தாரு. அவரையும் நமக்கு உணர்ந்து நமக்கு ஒரு பானத்தை கொடுத்தாரு. நம்ம கிறிஸ்து இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி அவர் மனுஷ சுபாவமாக இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு அநேகம் உண்டு. பசி இருந்தது, தாகம் இருந்தது, நித்திரை இருந்தது, கண்ணீர் இருந்தது, தெய்வீக சுபாவங்கள் அவருக்குள்ளும் இருந்தது. அவர் பாருங்க, கடலையும் காற்றையும் அதட்டினார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், பிசாசுகளை ஓட்டினார், நோய்களை சுகமாக்கினார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு தாகமா? அது என்ன தாகம் என்று நாங்கள் நாம பார்ப்போம். பாருங்க, மத்தேயு அதுக்கு முன்பாக ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 28 35 வசனம் படிக்கலாம். நாம மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 28 அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் தூக்கி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்கள் அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கோவையில் சினோனோ ஊரனாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லதா இருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின் அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். போதும் பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணாங்களாம்? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை என்ன பண்ணாங்களாம்? பரியாசம் பண்ணாங்களாம். பாருங்க, நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ ரூபமாக வந்து நமக்காக அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி நாம வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஜீவனையே அந்த சிலுவிலே கொடுத்த தேவன் அந்த ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவர் என்ன பண்றாங்களா? பரியாசம். நிறைய அவர் என்ன பண்றாராம்? பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள் பாருங்க, 1 2 கிடையாது, நிறைய அவமானங்கள் பட்டிருக்கிறார். அவரை வந்து பரியாசம் பண்ணி அவர் சிரசில் அடித்தாங்க, அவரை சிலுவிலே அறையும்படி கொண்டு போனார்கள். அடுத்தவன் சொல்லுது, அப்புறம் கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர் நினைச்ச அந்த நேரத்தில் அந்த கசப்பை கூட வந்து அவர் மதுரமாக மாற்ற முடியும். ஆனால் எதற்காக அப்படின்னாக்கா நமக்காக
நம்ம வாழ்க்கைக்காக நம்ம ஆசீர்வாதமான இருக்கணும், இந்த பூமியில நிலைக்கணும்னு சொல்லி நமக்காக அவர் என்ன பண்றாரு? அவரு அப்படிப்பட்ட ஒரு அந்த கசப்பு கலந்து காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க என்ன இருந்தாராம்? மனதில்லாமல் இருந்தாராம். எவ்வளவு பெரியவர் அவரு! அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் அவரு. ஓகேவா? இந்த மத்தியான வேளையிலே அவர் நமக்காக ஒரு தாகம், என்ன தாகம் அவருக்கு? நமக்கு தாகம் எடுத்தது. ஐயா நமக்கு நல்ல ஒரு இது நல்ல ஜூஸை கொடுத்தாரு அவரு. ஆனா ஆண்டோட தாகம், நம்ம சர்ச்சைக்கு வர ஒவ்வொரு விசுவாசிக்குமா தாகத்தை ஏற்றுக்கொள்ளணும். என்ன தாகம் அவருக்குனாக்கா? ஆத்மா தாகம். அந்த ஆத்மா தாகம் அவருக்கு ஒரு பசி மீன்ஸ் அவருக்கு நம்மளை போல அவர் ஆகாரத்தை புசிக்கணும் பசி கிடையாது. நம்ம எல்லாமே பாவப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புல வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தாகம், ஒரு பசி இருக்கிறது. அந்த பசியை தீர்க்க யாரால முடியும் அப்படின்னாக்கா, அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்ட, அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மை கொண்டுதான் என்ன பண்ணணும்? அவரு ஆத்துமா தாகம் என்று சொல்லி அந்த சிலுவையை அறைந்த போது தாகம் தாகம் என்றார் இயேசு கிறிஸ்து. அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அது படிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். வெள்ளை போலம் கலந்த ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அவர் அடி பயங்கரமான அடி, அப்படிப்பட்ட அடி 1-2 கிடையாது. அந்த அடியில திராட்சை ரசத்துல அவருக்கு ஏதோ ஒரு விதமான அந்த வெள்ளை போலும் கலந்த ஒரு ரசத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அவரால் அதை என்ன பண்ண முடியலை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? எதுக்காக அப்படின்னாக்கா, நமக்காக பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அந்த பூமிக்கு நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்புல வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தாகம். பாருங்க, அவர் ஒரு வழியில வராரு. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, 34ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, 19:34. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, ஒண்ணுமே இல்ல சரீரத்துல, ரத்தமும் வெளியில வந்துடுது, தண்ணீரும் இல்ல. எப்படி இருக்கும் அந்த பாடி? எப்படி இருக்கும் பாருங்க. பிளட் கொஞ்சம் நமக்கு வெளியில வந்தாலுமே டாக்டர்ஸ் என்ன சொல்வாங்க? உடனே அந்த பாட்டில் ஏத்தணும், 3 பாட்டில் ஏத்தணும்னு சொல்வாங்க. பிளட் இல்ல, அந்த தண்ணி இல்ல, ஒண்ணுமே கிடையாது, ஜீவன் போற சூழ்நிலை. ஆனா தேவன் பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி உடனே அந்த ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த நிலைமையில கூட அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆத்மா தாகம் என்றாரு. தேவனுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் படிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல படிக்கலாமா? இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி படிக்கலாம். 4:4. படிக்க யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்திலே இடைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகில் உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாயிருந்தது. அப்படி சீசர்கள் போஜனமான பண்ணுவதை உள்ளபடி ஊருக்குள்ளே போயிருந்தார். அப்போது சமாரியா நாட்டாளாக ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார். இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு ஆமென். பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன கூறுறாரு அப்படின்னாக்கா, என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தாய் என்றார். அந்த இடத்துல அவருடைய தாகம் என்னன்னாக்கா, ஆத்மா தாகம். நாம பாருங்க, குழாய் என்று போனாக்கா, ஒரு குளத்தை எடுத்துன்னு போனாக்கா நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வரமாட்டோம். 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இன்னொருத்தரை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா, அவங்க அப்படி இப்படின்னு பேசுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்ம கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாரு, என்ன பண்ண இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னாக்கா, யாக்கோபு என்ற
தன் குமாரனுக்கு யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே 6ஆம் மணி வேலையே இருந்தது. அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவர் ஊருக்குள்ள அனுப்புறாரு. நீங்க ஏதாவது கொண்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க அனுப்புறாரு. அந்த இடத்துக்கு வந்தா அந்த சமாரிய ஸ்திரீ நாடாள ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி என்ன சொல்றாருனாக்க, என்ன கேட்கிறாருனாக்கா, தாகத்துக்கு தா என்றாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, மொண்டு ஏதாவது டம்ளர்ல தண்ணி தராங்களா? இல்ல. அவங்க என்ன அவங்க ரிப்ளை பண்றாங்க, அவருக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னாக்கா, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் ஆகாதபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதரா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். பாருங்க, அவர் யார் என்று அந்த அந்த ஸ்திரீ அறியவில்லை. அவர் உலக ரட்சகர்னு சொல்லி அறியவில்லை. அவங்க ஏனோ தான் நினைக்கிறாங்க. அவர் நம்ம ரட்சகர்னு சொல்லி அறியவில்லை. ஆனா அங்க 2 பேருக்கு உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த அம்மா கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன என்ன இல்லை. அந்த 10ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி தேவனுடைய ஈவையும் தாகத்துக்காய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறதாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். ஆமென். ஜீவ தண்ணீர் பாருங்க, இது எங்கேயுமே கிடைக்காது. எங்கேயாவது ஜீவ வாட்டர் மெட்ரோ நமக்கு எல்லா பாட்டிலையும் வாட்டர் விற்கிறாங்க. ஏதோ பேர் பிஸ்லரி அது இது சொல்லி நேம் வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த நேம் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னு விற்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த ஜீவ தண்ணீர்னு சொல்லி நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை. இது கிறிஸ்து இயேசு மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் இந்த தண்ணீர். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தை நம்ம இருந்து அவர் வார்த்தையை உட்கொண்டு அவர் வார்த்தையை நம்ம கேட்டு ருசி பார்த்து நாம அதை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்த அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு என்ன செய்யறாரா, இலவசமாக கொடுக்கிறாரு. பாருங்க, சில இடத்துல போர் போடுறாங்க. அந்த போர் போடுற இடத்துல அந்த பூமி நல்லலன்னு சொல்லி கசப்பா இருக்கு, அது ஒரு மாதிரியா இருக்கு தண்ணின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, தோண்டுவாங்க. ஆனா நம்ம தேவன், நம்ம கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த கிணற்றாண்டு அந்த சமாரிய ஸ்திரியை ரட்சிப்புல கொண்டு வரணும்னு சொல்லி அந்த வழியாக போகும் பொழுது இங்க ஒரு ஸ்திரீ இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்துல அந்த ஸ்திரீ கிட்டே தாகத்துக்கு தா என்று கேட்கிறாரு. அந்த தாகம் அந்த அந்த அவர் கொடுத்த அந்த அந்த ஸ்திரீ கொடுத்த தண்ணீர் குடிச்ச உடனே அவருக்கு தாகம் என்ன ஆகும்னாக்க, அது இலைப்படையாது. ஏன்னாக்கா அந்த ஆத்மா தாகம், அது அவருக்கு அந்த சரீர தாகம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஆத்மா தாகத்துக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு அந்த 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 சமாரிய ஸ்திரீயோடு அவங்க பேசுறாரு. என்ன பேசுறாருனாக்கா, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அவர் இடத்துல ஜீவ தண்ணீர் இருக்குன்னு சொன்ன உடனே, அப்பா உங்களிடத்துல எங்க இருக்குப்பா ஜீவ தண்ணீர்? எதுவுமே இல்லையப்பா, எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு மிரக்கல்னு சொல்லி அந்த ஸ்திரீ அவரிடத்துல மீண்டும் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல 22ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். 13ஆம் வசனம், சாரி 13. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிப்பதற்கு மறுபடியும் வந்தாரா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பதற்கு ஒரு காரணமாக, நான் அவருக்கு கொடுக்கும் தண்ணீர் அவர்களுடைய நித்திய ஜீவகாலமாய் ஊறுவது. ஆமென். இயேசு அந்த இடத்துல அவளோடு பேசுறாரு. நான் கொடுக்குற தண்ணி அம்மா உனக்கு தாகமே எடுக்காது. இப்ப பாருங்க, நம்ம ஐயா மறுபடியும் ஜூஸ் கொடுத்தா நம்ம குடிப்போமா குடிக்க மாட்டோமா? டம்ளர் வாங்கி குடிப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம தாகம், நம்ம சரீர தாகம், அந்த தாகம். ஆனா ஜீசஸ், நம்ம இயேசு கிறிஸ்து தாகம் என்ன? ஆத்மா தாகம். நம்ம இந்த சர்ச்சுக்கு வரோம் இல்லையா, ஒருத்தர் ஒரு 2 பேரை நம்ம அழைச்சிட்டு வந்தாக்கா அது தேவனுக்கு ஒரு ஆத்மாவை நம்ம ரட்சிப்பில கொண்டு வந்தா பரலோகத்துல மிகுந்த மிகுந்த சந்தோஷம் உண்டு. நம்ம ஐயாக்கே இந்த சந்தோஷம் இருக்கு. ஒரு மகள் மூலமா ஒரு ஆத்மா வருதுனாக்கா, நம்மளை உண்டாக்கின, நம்ம சிருஷ்டித்த, நம்ம ஜீவனைய சுவாசத்தையும் கொடுத்த நம்ம தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தருக்கு என்ன மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும் இல்லையா? இன்றைக்கு இந்த மகள் மூலமாக 2 ஆத்மா
ஆத்மா அழைத்து வந்தது. அப்போ 2 பேர் வந்து 2 பேர் என்னக்கா 10 பேர் 2 பேர் என்னக்கா அப்ப என்ன அது டோட்டலி 20 பேர். ஆல்ரெடி நமக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? 10 பேர் இருக்கிறோம் இல்லையா? அப்போ 30 மெம்பர்ஸ் ஆகும். அந்த 30 60 ஆகும், 60 வந்து 120 ஆகும். இப்படி நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குவதில்லை தூங்குவதில் சொல்றோம் இல்லையா? நம்ம சாப்பிட்டவன் என்ன பண்றோம்? நாம நல்லா சொகுசா தூங்குறோம். ஏசி போட்டு. இப்ப வெயில் காலம் வந்து நல்லா சில்லுன்னு காத்து வந்து தூங்கிடுறோம் இல்லையா? ஆனா அந்த தூங்காதபடிக்கு தேவன் நம்மளை கொடுத்த இந்த ஜீவ புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எத்தனை ஆத்துமாக்கள் தேவனை அறியாத இந்த பூமியில நிலைத்திருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் தேவனை அறியாத பாவ வழியை சுற்றி திரிந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பின்னாடி போயிட்டு அவங்க ஓடி போய் தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை போதித்து அவரை வந்து தேவன் பக்கமாக அழைத்து வரும் பொழுது தேவன் அந்த ஆத்மா தாகம் அந்த சிலுவிலே அவர் பேசின அந்த வார்த்தை 5வது வார்த்தை நான் தாகமா இருக்கேன்னு சொன்னார் இல்லையா? இந்த பூமியிலே அவர் பரத்து இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த மத்தியான வேளையிலே அவருடைய நிபந்தனை அவர் நம்ம கிட்ட சொன்ன அந்த உடன்படிக்கை என்னன்னாக்கா அவருடைய ஆத்மா தாகம் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருவரும் தனித்தனி நபரும் ரட்சிக்கப்பட்ட யாவரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவர் ஆத்மாக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரசவ வேதனை படணும்னு சொல்றாரு. அந்த பிரசவ வேதனை என்னன்னாக்கா ஒரு குழந்தையை வந்து அவங்க சுமக்கிறவங்க தான் தெரியும் பிரசவ வேதனைன்றது. ஆனா இந்த மத்தியான வேளையிலே எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த பீச் ஓரம் நான் இன்னைக்கு தான் நான் பிறந்து வளர்ந்து இந்த சைடு வந்தது 50 இயர்ஸ் ஆகுது. இந்த பக்கம் நான் இதான் ஃபர்ஸ்ட் இது நான் வரேன். இந்த பக்கம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்து நல்லா இருக்கு இந்த இடம். நான் இந்த பக்கம் வந்து பார்த்ததே கிடையாது. ஐயா என்னை கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா எனக்கு ஐயா வழி தெரியாது ஐயான்னு சொல்லுவேன் நான். ஆனா இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள வரும்போது இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னாக்கா ஒரு காலத்துல நாங்கள் ஊழியம் செய்யும்போது எங்க ஐயா பெரிய எங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அழைச்சி கொண்டு போவாரு. அங்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்து ஒரு 4 பேர் ஒரு பக்கம் 4 பேர் ஒரு பக்கம் 4 பேர் ஒரு பக்கம் அனுப்புவாரு. அவர் ஒரு பக்கமா நிற்பார். அவர் நிற்கும்போது நாங்கள் எல்லாம் போய் சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுத்து யாருக்கு என்னென்ன ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் ஐயா எங்களெல்லாம் அழைச்சிட்டு போவார். எங்களுக்கு ஜெபம் பண்ணி அவர் அனுப்புவார். அது மாதிரி நாம் இந்த மத்தியான வேளையிலே இந்த சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, ஐயா நீ கொடுக்குற தண்ணீர் எனக்கு வந்து மீண்டும் தாகம் எடுக்கான்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவர் சொல்றாரு உன் புருஷனை நீ அழைத்து கொண்டு வான்றாரு. ஆனா அந்த அம்மா சொல்ற எனக்கு புருஷன் இல்லைன்றாங்க. ஐயா சொல்றாரு, அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு உனக்கு 5 புருஷர்கள் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற புருஷனும் உன்னுடைய புருஷனும் கிடையாது அப்படின்னு. அப்போ இவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவருக்கு தெரியும்? இவர் யாருன்னு சொல்லி நினைக்கும் பொழுதுதான் இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே அவங்க உணர்ந்து ஊருக்குள்ள ஓடி போறாங்க. ஐயோ என்னை பற்றி அப்படி இவர் அழகா சொல்றாரு, ஒரு மேசியான்னு ஒரு சொல்றாருன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த இடத்துல போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அந்த அம்மா பாருங்க, ஆஃப்டர் ஆல் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தண்ணி தாகத்துக்கு தான் ஆண்டவர் கேட்கும் பொழுது நான் கொடுக்குற தண்ணி உனக்கு வந்து தாகம் எடுக்காதம்மா, நான் ஜீவ தண்ணீர் தரமான்னு சொல்லி அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது உடனே அந்த ஊருக்குள்ள ஓடி போய் அங்க இருக்க ஜனங்கள்லாம் அழைத்து கொண்டு வராங்க. அது ஒரு ஊழியம். அத்தனை ஜனங்கள் வந்து அந்த ஸ்திரியை பின்தொடர்ந்து வராங்க. வந்து அங்க பாக்குறாங்க தேவன் அந்த கிறிஸ்து இயேசு அங்க அநேக அற்புதங்களை செய்து அங்க இருக்கிற ஜனங்கள் கண்டு விசுவசித்து எல்லாரும் தேவன் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. பாருங்க, இந்த மத்தியான வேளையிலே நம்ம உறங்காம நம்ம நித்திரை பண்ணாதபடிக்கு இருக்கிற கொஞ்ச காலம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் இல்ல, கொஞ்சம் காலம் தான் இருக்கு. அந்த காலத்துல ஆத்துமா தாகம் கொண்ட தேவன் அந்த தாகத்தை நாம இந்த பூமியில இருந்து ஒவ்வொரு தனித்தனி நபரும் என்ன பண்ணணும்? தாகத்தை நம்ம தீர்க்கணும். ஓகேவா? இந்த மத்தியான வேலை பாருங்க, ஒரு ஊழியக்கார் ஒரு சிறைச்சாலையை அந்த இடத்துக்கு போவாராம். அங்க போய் ஊழியம் செய்வாராம். அநேக குற்றங்கள் செய்தவங்க தான் சிறைச்சாலை இருப்பாங்க இல்லையா? அந்த சிறைச்சாலை இருக்கிற அநேக குற்றங்கள் ஒருவரை பார்த்து அவரை அணைச்சி கொண்டு அவருக்கு யாருமே இல்லையா? அவர் சொல்றாராம், நான் மறிக்கணும், எனக்கு யாருமே இல்லையா இந்த பூமியில, என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த அந்த குற்றவாளி சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் போய் ஐயா உங்களை வந்து நேசிக்க ஒருவர் இருக்கிறார் ஐயான்னு சொல்லி அவரை கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரம் சொல்லி வருவாராம். சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு காதலை கேட்டு விட்டுட்டு வரான் அவரு. ஆனா ஒரு நாள் என்ன பண்றாராம், இந்த ஐயாவும் அங்க போறது நிப்பாட்டிட்டாரு. கொஞ்ச காலம் போயிருந்தாரு, நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இவர் அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு. நீங்க என்னைக்காவது வரமா இருந்தாக்கா இந்த விசிட்டிங் கார்டு தரேன், நீங்க வாங்க
அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளி கிட்ட கொடுக்குறாரு. ஒரு நாள் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நல்லா தாட் போட்ட ஒரு மாதிரி அவர் நல்ல ஷூ கீழெல்லாம் போட்டுட்டு யாரோ ஒரு அதிகாரி மாதிரி அந்த குடும்பத்துல அந்த ஐயாவை காண அந்த வீட்டுக்குள்ள வராரு. அந்த ஐயாவும் வர வைக்கிறாரு. வந்த உடனே உட்கார சொல்றாரு, தண்ணீரும் தராரு. அப்போ ஐயா கேட்கிறாரு, நீங்க யார் ஐயான்னு கேட்கிறாரு அந்த ஐயா. அப்போ அவர் சொல்றாரு, ஐயா அன்றைக்கு நீங்க என்ன சிறைச்சாலையில பார்த்தீங்க இல்லையா, நான் மறிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்க வந்து வேதத்தை நீங்க வந்து சொல்லி உங்களுடைய தேவ வார்த்தையை சொல்லி இன்றைக்கு என்ன மனுஷனாக நீ மாற்றுறத நீங்க தான் ஐயான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் அங்க சொல்லுங்க பாருங்க. அன்றைக்கு மறிக்கணும்னு நினைச்ச அந்த குற்றவாளி அந்த ஊழியக்காரர் மூலமாக ரட்சிப்பு அடைந்து அந்த 1 தீமோத்தேயு அந்த சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்க மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையின்படி பாருங்க, அந்த ஊழியக்கிற வார்த்தையை கேட்டு அவர் சாவணும்னு நினைக்கும் பொழுது அந்த சாக மனம் துணியாதபடிக்கு இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி அவரும் அநேக ஆத்தும தாகம் கொண்டு அநேகருக்கு அவரும் சத்தியத்தை போதிக்கிறவராக இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு வீடு வீடா தெருவு தெருவா பட்டணமா அநேகருக்கு தேவ வார்த்தை சொல்ல அவர் வந்து துணிந்தாரு பாருங்க. அன்றைக்கு அந்த ஊழியக்கருப்பு அந்த குற்றவாளி சந்திக்கலனாக்கா அவர் என்ன இருப்பாரு, இறந்திருப்பார் இல்லையா. அப்ப அவரு வந்து அவர் அன்றைக்கு மறிக்காதபடிக்கு அந்த வார்த்தை அவருக்குள்ள போய் அவர் என்ன பண்றாரு, இன்றைக்கு ஊழியம் செய்யறாரு. அவர் மூலமா அநேக ஆத்துமாக்கு என்ன பண்றாங்க, ரட்சிப்புகளை வராங்க. இந்த மத்தியான வேலையில பாருங்க, இயேசு கிறிஸ்து தாகம் என்ன, ஆத்துமா தாகம். அந்த சமரஸ்தர் யாரு, பாவப்பட்டவங்க. நம்ம யாராவது பாவியான ஸ்திரீ கிட்ட போயிட்டு ஐயோ இவங்க அநியாயக்காரங்க, அக்கிரமக்காரங்க, இவங்க விபச்சாரிக்காரன்னு சொல்லி நம்ம பேசுவோமா? இந்த பைபிளை சுமக்க நாம பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னாக்கா நம்ம அக்கம் பக்கம் சூழ்ந்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஏன் அவங்ககிட்ட பேசுற, ஏன் அவங்ககிட்ட போய் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்டவரா? அவரை அப்படிப்பட்டவன் தான் தேடி ஓடி வந்து ரட்சிக்கிறாரு. ஏன்னாக்கா அவங்களுக்கு விடுகிற கண்ணீர் வந்து ரொம்ப எப்படி உள்ளத்திலிருந்து வரும் கண்ணீர். நிறைய பேர் பாருங்க, அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் கைவிடப்பட்டு இந்த பூமியில எங்கெங்கயோ இருப்பாங்க. பட்ட ஜனங்களை தான் நம்ம தேடி போகணும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் வேத வார்த்தை சொல்லணும். எத்தனையோ உள்ளங்கள் உடைந்து போய் காணப்படுகிறது. எத்தனையோ ஜனங்களை வேதையோடு காணப்படுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் ஆதரவுக்கு யாருமே இல்லாம அனாதையா இருக்கிறார்கள். மறிக்கலாமா? ஏன் இந்த பூமியில வாழணும்? எதற்காக வாழணும்? யார் எனக்காக இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப ஸ்திரீகள் இருக்கிறாங்க. சின்ன வயதுல கைவிடப்பட்டு சின்ன வயதுல தாறுமாறான வேலைகளை செய்து சின்ன வயதுல வழிகளை தப்பி போயிருக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது என்ன கூப்பிட்டாங்க, நீங்க இந்த இந்த பிள்ளைகள் சின்ன வயதுல கைவிடப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கம்மா, ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க, நீங்க வாங்க அவங்கள போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து கரெக்டாக பைபிள் கிளாஸ் முடியறது வந்து 9 o'clock முடியும். எனக்கு இங்கே தான் படிச்சிருந்தேன் நான். சில நேரத்தில் வர சொல்லுவாங்க, நான் வேலை பார்த்துட்டு பைபிள் காலேஜ் ஈவினிங் படிப்பேன் நான், அதனால வர முடியாதுன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு, நீங்கள் வாங்க சிஸ்டர், எத்தனையோ பசங்க இந்த பூமியில ஏன் வாழணும், எதற்காக வாழணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹாஸ்டல் நாங்கள் போய் பார்ப்போம். அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து கண்ணீர் தான் வரும், வாயில வார்த்தையே வராதுன்னு சொல்லுவாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது, சிஸ்டர் என்னை நோக்கி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு தேங்க்ஸு, இதை மாதிரி எத்தனை பேர் எத்தனையோ உள்ளங்கள் உடைக்கப்பட்டு ஒடுங்கி போய் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சிஸ்டர். நாங்கள்லாம் போய் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அப்படி ஒரு டீமாக போவாங்க. இந்த மத்தியான வேலையில நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு டீமாக போய் அநேக பிள்ளைகள், அநேக வாலிய பிள்ளைகள், அநேக புருஷன் பிள்ளைகள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அநேக முதலாவது ஸ்திரீகள் இருப்பாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணி வேத சத்தியத்தை சொல்லி அவங்க மனம் திரும்பும்படி நம்ம ரட்சிப்புல வரும்படி தேவன் ஆத்துமா தாகம் சொன்ன அந்த வார்த்தையை நாமளே அதை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கு பெரிய மிகுந்த சமாதானம் ஒரு சந்தோஷம் தேவன் நம்மளுக்கு கொடுப்பாராக. இந்த மத்தியான வேலை சொல்றாரு பாருங்க, மனுஷ சுபாவங்களை உண்டான தேவன் எல்லாவற்றையும் சகிச்சாரு. தெய்வீக சுபாவங்களை கொண்ட
போல தேவன் எல்லாமே அவர் வந்து விடுதலை கொடுத்தாரு. ரத்தம் சிந்த நேரத்துல தண்ணீரும் அவருக்கு வந்து உடம்புல இருந்து வந்தது. அந்த நேரத்துல தாகம் என்றார். அந்த தாகத்தை தீர்க்க யாரால முடியும்? நம்மளால தான் முடியும். பாருங்க, 42 ஏசாயா 42 அதிகாரத்துல 21 வசனம் சொல்லப்படுகிறது. படிக்கலாமா? 21 ஏசாயா 42:21. ஆமென். போதும். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவர்களில் பிரியம் வைத்திருக்கிறார். 42:7 அதே ஏசாயா. கர்த்தராகிய நான் நீதின்படி உம்மை அழைத்து உம்முடைய கைப்பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஆமென். பாருங்க, அவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. யாரை அழைக்கிறாரு? அவருடைய வேலை செய்யும்படியாக நம்மை அழைக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை அழைக்கிறாரு. நம்முடைய கையை பிடிக்கிறேன்றாரு. பாருங்க, மேரேஜ் தான் நிறைய பேர் வந்து அந்த கடைசியா ஊழியக்கரையை சொல்வாரு, இருவரும் கையை பிடிச்சிக்குங்கன்னுவாரு. அந்த கை அந்த ஸ்பாட் அந்த டைமிங்ல தான், அந்த 1 நாள் 2 நாள் தான் கையை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ யாரும் நானா இருப்போம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னாக்கா, உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து என்றாரு. என்னவா? தற்காத்து, நம்மளை பாதுகாக்கிறாரு அவர் தேவன். அவரு தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இத மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? நம்ம ஹஸ்பண்ட் சொல்வாரா? இவர் தான் நம் மணவாளன். நமக்கு யார் இவரு? கிறிஸ்து இயேசு நமக்கு மணவாளன். இவரை நம்ம தரித்து கொண்டு அவர் நீதியின்படி நமக்கு என்ன பண்ண அழைத்து, உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்றாரு. அப்ப பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இந்த பூமியில. பாருங்க, இதை நம்ம ஃபாலோ பண்றோமா? இல்ல. இதை நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. சண்டே வரும், டியூஸ்டே வரும், ஃப்ரைடே வருவோம், ஒவ்வொரு நாளும் வருவோம், வைக்கிற போதெல்லாம் வருவோம், போவோம். இந்த வசனங்களை முட்கொள்ளணும், இந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும், இந்த வசனங்கள் நம்ம நடக்கணும். அப்பதான் இந்த பூமிக்கு நம்ம எப்படி இருப்போமா? ஒளியா இருப்போம். கிறிஸ்து இயேசு தாகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தீர்ப்போம். இந்த மத்தியான வேலையிலே அவர் சொல்றாரு. இந்த 21 வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. 21 22 சொல்லப்படுகிறது பாருங்க. அதே 42:22 சொல்லப்படுகிறது, அவர் நம்மளை எப்படி வைப்பாராம்? கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவள் மேல் பிரியம் வைக்கிறார். பாருங்க, 2 பேர் லவர்ஸ் அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க? நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை. அப்பப்போ என்ன பண்ணுவோம்? லெட்டர்ஸ், ஃபோன், அது இது வரும். கொஞ்சம் என்ன ஆகும்? கசப்பு வரும். அந்த கசப்பு வந்தவன் என்ன ஆகிடும்? வேறுபாடு வரும். நம்ம தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன் நம்மளை படைத்து, நம்மளை உண்டாக்கி, நம்மளை அழைத்து உடன்படிக்கையாக இந்த பூமிக்கு என்ன பண்ற? நம்மளை ஒளியா வைக்கணும்னு சொன்ன தேவாதேவன் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அவன் நீதி நிமித்தம் நம்ம மேல எப்படி வைக்கிறானா? பிரியம் வைக்கிறாராம். என் பிரியமே, என் ரூபவதி என்று நம்ம அழைக்கிற தேவன் அவர் மட்டும்தாங்க, வேற யாருமே கிடையாது. எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் நம்ம தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. தேவனுடைய தாகம் என்னன்னாக்கா, அந்த தாகம் பாருங்க, அவர் வந்து ஆத்மா தாகம். அந்த ஆத்மா தாகம் நிறைவேற்ற இந்த பூமிக்கு தேவன் நமக்காக வந்தாரு. இந்த பூமியில பாவிகளுக்காக வந்தாரு. நம்ம அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட நாம இன்று முதல் கொண்டு இந்த பரிசுத்த வேத கையில எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு உடன்படிக்கை பண்ணி நம்மள அநேக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்னு சொன்ன தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் நம்ம ஒரு காலம் மறக்காதபடிக்கு அவரோட தாகத்தை தீர்ப்போமா? நம்ம போவோமா? நம்ம ஊழியம் செய்வோமா? கர்த்தராகிய இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, என் நாமம் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, என் நாமம் தாமதமே. என் ஜனமே மனம்
பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. தூய இரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய இரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன் நோய்கள் எல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன் நோய்கள் எல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசு உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார் என்று நியாயத்தமா. உன்னை தேடி வருகின்றார் என்று நியாயத்தமா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இது கொடுத்த அந்த வார்த்தைகள் நன்றி சுவாமி. அப்பா எந்த வார்த்தை எந்த உள்ளத்தை தொட்டதோ சாமராஜா, ரட்சிக்கப்படாத ஆத்மா மேலே தாகம் கொண்ட தெய்வமே, இந்த மத்தியான வேலை சாமராஜா, இந்த அலங்கார வாச சபைக்கு சுவாமி அப்பா இதோ பாஸ்டர் மூலமாக இன்னும் எத்தனை ஆத்மாக நீ சந்திக்க போகிற சுவாமி, விசுவாசிகள் மூலமாக எத்தனை ஆத்மாக ரட்சிக்க போகிற சுவாமி ராஜா. ஆண்டவர் நீ பரத்தின் ராஜா, நீர் ஏற்ற சித்தம் அந்த பூமி நிறைவேற வருவதற்காக நன்றி சுவாமி. ஆவியானவர் நீ பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. அண்ணாங்க சிறுக நீங்க பெருகுங்க சுவாமி. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொண்டு ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.